கேள்வி எண் 44. தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்புகளைக் கொண்டது? விடை 9. கேள்வி எண் 45. பொறுத்துக. இளமைப் பெயர்கள்: புலி, பறல், சிங்கம், குருளை, யானை, கன்று, கரடி, குட்டி. கேள்வி எண் 46. பொறுத்துக. ஒலிமரபு: புலி, உருமும், சிங்கம், முழங்கும், யானை, பிளிரும், பசு, கதரும், கரடி, கத்தும். கேள்வி எண் 47. பொறுத்துக. ஒலிபிறப்பியல்: ஆர்டிகுலாரிட்டி, ஃபோனடிக்ஸ்: மெய்யொலி, கன்சொனன்ட், மூக்கொலி, நேசல் கன்சொனன்ட் சவுண்ட், கல்வெட்டு, எபிகிராஃப். கேள்வி எண் 48. பொறுத்துக. உயிரொலி, வவ்வல், அதிகாரவியல், லெக்சிகோகிராஃபி, ஒலியன், ஃபோனிமி, சித்திர எழுத்து, பிக்டோகிராஃப். கேள்வி எண் 49. ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லின் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் இவ்வடிகளின் ஆசிரியர் யார்? விடை வாணிதாசன். கேள்வி எண் 50. இரக்கம் என்று பொருள் தரும் சொல் எது? விடை ஈரம். முழவு என்பதன் பொருள் என்ன? விடை இசைக்கருவி. கேள்வி எண் 52. நாணம் என்பதன் பொருள் என்ன? விடை வெட்கம். கேள்வி எண் 53. பொறுத்துக. தூண்டுதல்: ஆரிவம் கொள்ளுதல். நன்செய்: நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய்: குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு: நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். செஞ்சொல்: திருந்திய சொல். கேள்வி எண் 54. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? விடை வாணிதாசன். கேள்வி எண் 55. வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது? விடை பிரெஞ்சு. கேள்வி எண் 56. நன்செய் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? விடை நன்மை ப்ளஸ் செய். கேள்வி எண் 57. ஓடை ப்ளஸ் ஆட என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? விடை ஓடையாட. கேள்வி எண் 58. மேகம் என்று பொருள் தரும் சொல்? விடை முகில். கேள்வி எண் 59. சேதம் என்று பொருள் தரும் சொல்? விடை விண்ணம். கேள்வி எண் 60. காலன் என்பதன் பொருள் என்ன? விடை யமன்.